இந்த உப்புமா பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக வந்திருக்கு. இது வந்து வெள்ளை சோளம் உப்புமா. ஸோ இந்த வெள்ளை சோளம் பார்த்தீங்கன்னா மினரல்ஸ் விட்டமின்ஸ் எல்லாம் ரொம்ப நிறைஞ்சி இருக்குது. இது வந்து பாடியை கூல் பண்ணுறதுக்கு இதில் அவ்வளோ சக்தி இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து சம்மர் சீசனில் இதெல்லாம் பண்ணி சாப்பிடலாம். ஸோ இந்த உப்புமா கலர்ஃபுல்லாக இருக்கும். சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டு அபாரமாக இருக்கும். ஏன்னா சோளம் வந்து எல்லாருக்குமே பிடிக்கிற டேஸ்ட்டில் இருக்கும். ஸோ அதனால் சோளத்தில் உப்புமா பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதே சமயத்தில் இதில் வந்து கேலரிஸ் வந்து ரொம்ப கம்மி. அதே சமயத்தில் இது வந்து குளுட்டின் ஃப்ரீ. அதனால டயபெட்டிக் பேஷண்ட்லாம் இதை வந்து நிறைய எடுத்துக்க முடியும். இதை விதவிதமாக பண்ணி கூட சாப்பிடலாம். இது ஒரு வெரைட்டி உப்புமா, சோளத்தில் உப்புமா பண்ணி சாப்பிடலாம். இந்த மாதிரி நீங்கள் பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே சமயத்தில் ரொம்ப ஹெல்த்தியான உப்புமா இது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி வந்து கிங் ஆஃப் மில்லட்ஸ்ன்னு சொல்கிற வெள்ளை சோளம், ஸோ அதை ஜோவர்னு கூட சொல்லுவாங்க. ஸோ வெள்ளை சோளத்தில் நம்ம வந்து ஒரு உப்புமா பண்ண போகிறோம். ரொம்ப டேஸ்டியாக, அதே சமயத்தில் ரொம்ப ஹெல்த்தியான. ஏன்னா உங்களுக்கே தெரியும் இது வந்து கிங் ஆஃப் மில்லட்ஸு. இதில் நிறைய விட்டமின்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும், அட்டகாசமாக இருக்கும். இந்த உப்புமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி வந்து கிங் ஆஃப் மில்லட்ஸ்ன்னு சொல்கிற வெள்ளை சோளம், ஸோ அதை ஜோவர்னு கூட சொல்லுவாங்க. ஸோ வெள்ளை சோளத்தில் நம்ம வந்து ஒரு உப்புமா பண்ண போகிறோம். ரொம்ப டேஸ்டியாக, அதே சமயத்தில் ரொம்ப ஹெல்த்தியான. ஏன்னா உங்களுக்கே தெரியும் இது வந்து கிங் ஆஃப் மில்லட்ஸு. இதில் நிறைய விட்டமின்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும், அட்டகாசமாக இருக்கும். இந்த உப்புமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஹெல்த்தியான நிறைய யூனிக்கான ரெசிபீஸ் எல்லாம் எங்களோட சேனலில் வந்துகிட்டே இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ நோட்டிஃபிகேஷன்லேயும் உங்களுக்கு வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எங்களோட இது ப்ரெஸ் பண்ணுங்கள் ஆல் நோட்டிஃபிகேஷனை. ஸோ தட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் எங்களோட ரெசிபீஸ் எல்லாம் வந்துடும். ஸோ அதே மாதிரி ஹைப் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ தட் எல்லாருக்கும் இது போய் சேரும் நீங்கள் ஹைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா. ஸோ அதனால் நீங்கள் வந்து ஹைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி எங்கள் சேனலை பாருங்கள். வெள்ளை சோளத்தை 10 மணி நேரம் ஊற வச்சுட்டு அப்புறம் அது முழுகிற மாதிரி தண்ணி விட்டு ஒரு 4 விசில் குக்கரில் வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும் ஃபஸ்ட்டு உப்புமா பண்ணுறதுக்கு முன்னாடி. இப்போ பாருங்கள், இதுதான் வந்து சோளத்தை 10 மணி நேரம் ஊற வச்சு ஒரு 4 விசில் கொடுத்து வேக வச்சுருக்கேன். வேக வச்சு இந்த மாதிரி ரெடியாக ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம வந்து தாளிக்கணும். அதுக்கு வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு நம்ம. ஸோ இது ஃபஸ்ட்டு வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன் நான். ஸோ ஆயில் சூடாயிடுச்சு. ஸோ நம்ம வந்து இப்போ வந்து நான் ஒரு டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணுறேன். டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம். ஸோ நம்ம இந்த சோள உப்புமாக்கு நம்ம போட வேண்டிய வெஜிடபிள்ஸ் எல்லாம் இப்போ வந்து இந்த போரோசில் சாப்பரில் நான் கட் பண்ணிக்கலாம். ஸோ கட் பண்ணுற டைம் வந்து நம்மளுக்கு ரொம்ப சேவ் ஆகும். இந்த மாதிரி சாப்பரில் நம்ம பண்ணோம்னா, இது நாங்கள் ஃப்ளிப்கார்ட்டில் தான் நான் வாங்கினேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எனிதிங் நம்ம கட் பண்ணணும்னா நிமிஷமாக ஆகிடுது இதில். ஸோ இது வந்து போரோசில் சாப்பர். இது பாருங்கள் எவ்வளோ நல்லா அழகாக பொடியாக நறுக்கிடுச்சு. நிமிஷமாக வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதில் முதல்ல நம்ம வந்து வெங்காயம் வந்து நான் ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்னதாக பொடியாக. ஸோ அதை வந்து நீங்கள் வந்து அதை ஃபஸ்ட்டு போட்டுக்கணும். இது வந்து ஒரு பிங்க் கலரில் வர மாதிரி ஃப்ரை பண்ணிக்கணும். 2 பச்சை மிளகா கட் பண்ணியிருக்கேன், அதையும் போட்டுருங்க. அதுவும் நல்லா இதோடு சேர்ந்து வதங்கட்டும். பசங்களுக்கு வந்து பச்சை மிளகா வாயில் வந்துச்சுன்னா சாப்பிட மாட்டாங்க. அதுக்கு வேறு ஏதாவது ஆப்ஷன் போட முடியும்? வேறு நீங்கள் வந்து ஈவன் இது கூட போட்டுக்கலாம், ரெட் சில்லி பவுடர் கூட போடலாம். பச்சை மிளகாய்க்கு பதிலாக நீங்கள் வந்து கொஞ்சமாக இந்த ரெட் சில்லி பவுடர் போட்டுக்கலாம். நீங்கள் எந்த வெஜிடபிள்ஸ் வேணால் இதில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பசங்களுக்கு எந்த வெஜிடபிள்ஸ் பிடிக்குமோ அதை கொஞ்சம் நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க. பொடியாக கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து ஃப்ரை ஆகிடும். ஸோ பொடியாக கட் பண்ணி நீங்கள் வந்து அதை இதோட சேர்த்துக்கோங்க. ஸோ நான் இப்போ கேரட் ஆட் பண்ணியிருக்கேன். அதோடு சேர்த்து நான் கேப்சிகமும் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து உங்களுக்கு பீன்ஸ் பசங்களுக்கு பிடிக்கும்னா பீன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். காலிஃப்ளவர் குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். எது பிடிக்குமோ அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து கேப்சிகமும் ஆனியன்னு அதுக்கப்புறமா வந்து கேரட் இது 3 ஆட் பண்ணியிருக்கேன் இதில். ஸோ
நான் வந்து வேக வைக்கிறப்பவே இந்த சோளத்தில் வந்து நான் வந்து சால்ட் சேர்த்துட்டேன். அதனால் நான் இப்போ சால்ட் சேர்க்குறதுக்கு வந்து ஒன்லி இந்த வெஜிடபிள்ஸ்க்காக மட்டும்தான் சால்ட்டு சேர்க்கணும். இதில் ஆல்ரெடி நான் வந்து சால்ட்டு சேர்த்துட்டேன். உருளைக்கிழங்கு போடலாமா இதில்? பசங்க உருளைக்கிழங்குனா கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவாங்க. உருளைக்கிழங்கும் நீங்கள் போடலாம். வேக வச்சுட்டு போடுங்க உருளைக்கிழங்கு, ஈஸியாக ஃப்ரை ஆகிடும். டைம் வந்து ரொம்ப கன்சியூம் ஆகாது. நீங்கள் சோளத்தை வேக வைக்கிறப்பவே அதோடய சேர்த்து உருளைக்கிழங்கை வேக வச்சிட்டிங்கன்னா அதையும் சேர்த்து இதில் கட் பண்ணி போட்டுடலாம். நான் இப்போ சால்ட் வந்து வெஜிடபிள்ஸ் போடுறேன் 1/2 டீஸ்பூன். ஸோ மஞ்சப்பொடி வந்து ஒரு 1/4 டீஸ்பூன். இந்த சோளம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப விட்டமின் ரிச்சு, பி காம்ப்ளெக்ஸ் விட்டமின் வந்து நிறைய இருக்குது இதில். ஸோ பி காம்ப்ளெக்ஸ் விட்டமின்லாம் நம்ம டெய்லி சேர்க்கணும். ஏன்னா அது வந்து வாட்டர் சால்யூபிள் விட்டமின், டெய்லி நம்ம சேர்க்கணும் உடம்புல. அதனால இந்த மாதிரி டெய்லி இந்த சோளம் வந்து வேறு வேறு விதமாக பண்ணி சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் விட்டமின் வந்து உடம்புல சேரும். அது மட்டும் இல்லை, இதில் பார்த்திங்கன்னா கால்சியம் போனுக்கு அது இருக்குது, அப்புறம் மெக்னீஷியம் இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பொட்டாசியம்லாம் ரொம்ப முக்கியம். அது வந்து எனர்ஜி கொடுக்கும். ஸோ பொட்டாசியம் இருக்குது இதில். அப்புறம் அயன் இருக்குது. அனிமிக்காக இருக்கிற பசங்களுக்கெலாம் இந்த சோளம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. இது வந்து அனிமியாவை வந்து கட்டுப்படுத்தும். ஏன்னா இதில் வந்து ரொம்ப அயன் ரிச் இந்த இது. அதனால தான் இதை வந்து கிங் ஆஃப் மில்லட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவ்வளோ விட்டமினும் மினரலும் நிறைஞ்சி இருக்குது இதில். இது வந்து குளுட்டன் ஃப்ரீ ஆக்சுவலி. அதனால் வந்து இந்த ஓட்ஸ் எல்லாம் மாதிரி. அதனால உங்களுக்கு வந்து இதை வந்து வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இதை வந்து பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கலாம். இப்போ வந்து நான் வந்து கொஞ்சம் கருவேப்பிலை அதில் சேர்க்குறேன். இதெல்லாம் கொஞ்சம் நல்லா வதங்கணும். அது வரைக்கும் நான் வந்து ஃப்ரை பண்ணுறேன். ஸோ முந்தி காலத்துலலாம் பார்த்திங்கன்னா இந்த சோளத்தை தான் வந்து ரைஸுக்கு பதிலாகவே நம்ம மெயினாக வச்சு சாப்பிட்டாங்க. ஸோ ஏன்னா இதில் வந்து ரைஸோட காட்டிலும் இதில் வந்து நிறையா சத்தான பொருட்கள்லாம் இருக்கிறதுனால சத்து நிறைஞ்சது இந்த சோளம். அதனால் சோளத்தை தான் வந்து சோள சோறுன்னு சொல்லிட்டு அதை தான் மெயினாகவே ஐட்டமாகவே வச்சு முன்னாடிலாம் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அதனால தான் எல்லோரும் அப்போல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாங்க இப்போயே காட்டிலும். அதனால் அவ்வளோ நல்லது இந்த சோளம். டெய்லியே ஏதோ ஒரு விதத்தில் இதை வந்து சேர்த்துக்கிறது நம்மளுக்கு ரொம்ப நல்லது. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து சோள சோறுன்னு அந்த மாதிரி கொடுத்தா பசங்க சாப்பிட மாட்டாங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி உப்புமா கலர்ஃபுல்லாக பண்ணி கொடுத்தீங்கன்னா பசங்க சாப்பிடுவாங்க. இல்லைன்னா நீங்கள் ஃப்ரைட் ரைஸ் மாதிரி கூட இந்த ஃப்ரைட் சோளத்தை நீங்கள் பண்ணி கொடுக்கலாம் நீங்கள். ஸோ இந்த சோளத்தை வந்து மாவாக பண்ணிவிட்டு சப்பாத்தி அந்த மாதிரி கூட பண்ணி சாப்பிட்லாமா? கண்டிப்பாக சப்பாத்தி ரொம்ப சூப்பராக வரும். இந்த சோளத்தில் சோளத்தை அப்படியே மாவை அரைச்சி வச்சுக்கலாம். நீங்கள் அரைச்சி வச்சுட்டு சப்பாத்தி பண்ணி சாப்பிட்லாம். நம்ம சேனலில் கூட நெக்ஸ்ட்டு நம்ம சோள சப்பாத்தி பண்ணி காமிக்கலாம். ஸோ வியூவர்ஸுக்கும் அது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம பண்ணி காமிக்கலாம். இது நல்லா வதங்கிடுச்சு. ஸோ இப்போ நான் வந்து இந்த வேக வச்ச சோளத்தை இதில் ஆட் பண்ணுறேன். ஸோ இப்போ எல்லாத்தையும் நல்லா, ஏன்னா இது ஆல்ரெடி வெந்துருச்சு சோளம், அதனால் ரொம்ப டைம் எடுக்காது. நீங்கள் நல்லா இதெல்லாம் மிக்ஸ் ஆனால் போதும். லாஸ்ட்டாக வந்து கொஞ்சம் இது பெருங்காயம் போட்டுட்டு இறக்கிடலாம். நல்லா ஒரு மிக்ஸ் கொடுங்க. பெருங்காயம் நல்லா மிக்ஸ் ஆகட்டும் எல்லாத்துலேயும். ஸோ நம்மளோட சோள உப்புமா வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த வெள்ளை சோளம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து விட்டமின் ரிச்சு, அதே சமயத்தில் குளுட்டன் ஃப்ரீ. ஸோ இது குளுட்டன் ஃப்ரீயாக இருக்கிறதுனால டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்லாம் இதை வந்து தைரியமாக சாப்பிட முடியும். இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சின்னவங்கலேருந்து பெரியவங்களுக்கு விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ சோளத்தை வந்து நம்ம வந்து விதவிதமான முறையில் நம்ம பண்ணி சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு வந்து அதில் இருக்கிற விட்டமின்ஸு, கால்சியம் எல்லாமே நம்மளுக்கு வந்து உடம்புக்கு சேரும். இது ரொம்ப நல்லது, பி காம்ப்ளெக்ஸ் விட்டமின்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால. ஸோ இந்த மாதிரி ஹெல்த்தியான ரெசிபீஸ் எல்லாம் எங்கள் சேனலில் வந்துகிட்டே இருக்குது. ஸோ நீங்கள் வந்து எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அதே சமயத்தில் ஹைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா எல்லாருக்கும் உங்களை மாதிரி போய் சேரும். எல்லோரும் பெனிஃபிட் ஆக முடியும் இந்த மாதிரி ஹெல்த்தி ரெசிபீஸ் எல்லாம் தெரிஞ்சுட்டு. அதே சமயத்தில் நீங்கள் எங்கள் சேனலில் வந்து ஃபீட்பேக் அனுப்புங்க. இதை பண்ணி பார்த்துட்டோம், எப்படி உங்களுக்கு வந்திருக்கு, இது எவ்வளோ அளவுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அதுவும் எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? ரொம்ப சூப்பராக இருக்குது.
ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. சோளம் டேஸ்ட் எல்லாருக்கும் பிடிக்கும் இல்லையா? ஸோ இது அந்த சோள டேஸ்ட்டில் இருக்குது. சூப்பராக இருக்குது.